ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கூட வரலாம் வந்திருக்கா அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணுங்கள். செலெக்ஷன் ரிஜெக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்விஏடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே வந்து வருது பாருங்கள், கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு. ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணோடனே இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து வாட்ஸ் நியூ அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் நிலை நேர்காணல் அழைப்பாணை அப்படின்ட்டு, அதாவது தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு. இப்போ வந்து நைட் வாட்ச்மேனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிட்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், மாநகர உரிமையியல் நீதிமன்ற கட்டிடம், 2ஆம் தளம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. இந்த அட்ரஸில் இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. 22/2/2025 சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. ஓகேவா? இது வந்து என்ன ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாசித்தல், அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் வந்து இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. டிசி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் 2 வீலர் லைசன்ஸ் இருந்தால் அது, 2 வீலரோ 4 வீலரோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட போகிறாங்க அப்படின்றத வந்து லிஸ்ட்டே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்கள் நேமு, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டிஸ்ட்ரிக், இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து சென்னை, மதுரை, கோவையில் வந்து நடக்க போகுது இவங்களுக்கு. முதல் நிலை நேர்காணல் இதுதான். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதிக மதிப்பெண்கள் பெறும் 142 பேரில் அதிக மதிப்பெண்கள் பெறும் முதல் 25 விண்ணப்பதாரர்கள் வந்து சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாய அலுவலகத்தில் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட்னால் வந்து ரிஜெக்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருது அப்படின்றத வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கூட இருக்கலாம். மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு என்ன ஏதுன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.